ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மிஸ்பிரிண்ட்டு சின்ன ஒரு மிஸ்டேக் உள்ள சாரீ தான் பார்க்க போகிறோம். இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சாரியில் மேலே வந்து இந்த சாயம் பட்டிருக்கும். அது ஒரு 2 இடத்துல இருக்குது. ஒரு இடம் வந்து லைட்டாக இருக்கும், ஒரு இடம் இந்த மாதிரி உங்களுக்கு மிடியில் வந்துடும். அது ப்ளீட்ஸ் மிடியில் தான் போகும், மற்றபடி சாரியில் டேமேஜ் கிடையாது. பல்லு ப்ளவுஸு உங்களுக்கு பல்லுக்கிட்டலாம் வராது, அது கொஞ்சம் மிடில் வர மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் வரையும் வரல, ஃபீட்ஸ் கிட்ட அந்த இது போகும். உங்களுக்கு அந்த சாயம் வந்து பட்டிருக்கிறது வேணுங்கிறவங்க இந்த சாரீ புக் பண்ணிக்கோங்க. வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னென்ன மிஸ்டேக்குன்னு. அதனால் வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் மேலே சாயம் பட்டிருக்கும், அதேமாரி ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ பிரிண்ட்டு வந்து லைட்டாக இதாக இருக்கும், அவ்வளோதான். இது உள்ளுக்குள்ளே போகிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சுக்காது. நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன். இது ஒரு பிங்க் கலர் சாரீ. பிங்க்கில் பார்டரில் சீக்வன்ஸ் ஒர்க் ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ பல்லு டிசைன்லேயே தெரியும், ஒரு கோடு மாதிரி போயிருக்கும். அந்த சாரியில் மேலே வந்து ஒரு கோடு மாதிரி போகும் இந்த இடத்துல. அந்த பட்டை தான் உங்களுக்கு தெரியும் இதில். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீ பிரிண்ட்டில் லைட்டாக அந்த பிரிண்ட்டு வந்து கோடு மாதிரி பட்டிருக்கு. இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு மைல்டாக தான் தெரியும், அந்தளவு தெரிஞ்சுக்காது. இந்த பல்லுலேயே அந்த மைல்டாக வரும், அவ்வளோதான். சாரீ சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்ட்டு சாரீ. நம்ம வீட்டில் இருக்கும்போது ரஃப்யூஸ்க்கு தாராளமாக வேர் பண்ணலாம். இந்த லைட்டாக அந்த சாயத்தோட பிரிண்ட்டு வந்து அப்படியே ஒரு கோடு மாதிரி விழுந்திருக்கு. சாரீ ஒரு மேங்கோ டிசைன், பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு, செம்ம சாஃப்டாக இருக்கும் சாரீ. ஒரு ஒயிட் காம்பினேஷன். இது சாரியோட பல்லுவில் டேசல்ஸ் இருக்குது. இது வந்து ப்ளவுஸு, நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் சாரீ வேர் பண்ண. இந்த சாரியில் வந்து என்ன மிஸ்டேக்னால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பபுள்காம் பட்டிருக்கு. இந்த கரை தான் அது, பபுள்காம் கரை மாதிரி இருக்குது. அதுதான் இந்த சாரியில் இந்த ஒரே ஒரு கரை இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும்தான். அது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். ஒரு ஆஷ் வித் பிளாக் காம்பினேஷன். சாரீ நல்லா ஸ்டிஃபாக சூப்பராக இருக்கும். பல்லு டிசைன், உங்களுக்கு ப்ளவுஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியோட சாயம் தான். இந்த ப்ளவுஸில் சாயம் பட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த மடித்து நம்ம வைக்கும்போது சாயம் படுறது தான். இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக சாயம் தெரியும், மற்றபடி சாரியில் டேமேஜோ வேறு எதுவும் கிடையாது. இந்த சாரியோட சாயம் பட்டிருக்கும். எல்லோ வித் பிங்க் மாடல். சாரியோட பல்லு டிசைன், ப்ளவுஸு. இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா சாரியில் இந்த கரை பட்டிருக்கும் உங்களுக்கு, இந்த கரை பகுதி. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு பக்கத்தில் தான் வருது. சாரி நம்ம இது டக் பண்ணும்போது உள்ளே போயிடும். அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தான் கரை இருக்குது. இது வந்து ப்ளவுஸு. ப்ளவுஸுக்கிட்ட இந்த கரை வருது, வரல, அது உள்ளடங்க போயிடும். ஏன்னா பல்லு டிசைனில் உங்களுக்கு இந்த கோடு வருது, இந்த மேலே சின்னதாக ஒயிட்டு. அதுமாதிரி இது வந்து ப்ளவுஸு. இந்த மாடல் உங்களுக்கு ஒரு லைட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன். இது லைட் கலராக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் கரை பகுதி வந்து லைட்டாக உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இது மிடில் வரும், கரைப்பகுதி மட்டும் லைட்டாக அந்த இடத்துல கட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன்லேயே ஒரு பட்டு மாடலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு க்ரீன் வித் பிங்க்கு. சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த எல்லோ ஒரு மேங்கோ டிசைன் வரும். இது பல்லு டிசைன். பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன மிஸ்டேக்னால் உங்களுக்கு சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் இழுத்துருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நூல் இழுத்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த சாரியில் அதான் ப்ராப்ளம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு நூல் இழுத்துருக்க மாதிரி இருக்கும். வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துட்டு புக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம். நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீ. சாரியில் மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனு இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஒரு ப்ளூ காம்பினேஷன். இதுலேயும் ஒரே ஒரு கரை மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஒரு டார்க்காக கரை பட்டிருக்க மாதிரி இருக்குது.
இது நீங்கள் வாஷ் பண்ணால் போயிடும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அதுதான் மிடில் வரும்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ளவுஸ்லேயுமே அந்த கரை இருக்குது லைட்டாக அந்த டார்க்னஸ்ஸாக. ப்ளவுஸ் இது பல்லு டிசைன். சாரீ சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ரஃப் யூஸ்க்கு தாராளமாக வேர் பண்ணலாம். செம்ம சாஃப்டான சாரீ. பிளாக்கு. இது வந்து ப்ளவுஸு பல்லு டிசைன் சாரீ மாடலு. இதில் வந்து இது ஒரு கோடு வருது பாருங்கள், டார்க்காக பிளாக் கலர்லேயே. இந்த டை வந்து லைட்டாக இந்த இடத்துல டச் ஆகாமல் கோடு இருந்தது. அது ஒரு 2 இடத்துல அது மாதிரி இருக்கும். அது ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியும். சாரீ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஒன்று, அதுமாரி ஒரு 2 இடத்துல இருக்கும். இந்த டார்க் கோடு வரும். இதுதான் ப்ராப்ளம். மற்றபடி சாரியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சாரியோட பல்லு டிசைன் நம்ம போடுறது மிஸ்பிரிண்ட் சாரீ தான். இதுமாரி சின்ன சின்ன மிஸ்பிரிண்ட் இருக்க தான் செய்யும். இந்த இடம் கோடு தெரியுது பாருங்கள், டார்க்காக வரும் இந்த கோடு மட்டும். சாரியோட பல்லு டிசைன். ப்ளவுஸு. இந்த சாரியில் என்னென்னா இந்த பாருங்கள், இந்த திட்டாக ஒயிட் கோடு தெரியுது பாருங்கள். இந்த சாரீ ஃபுல்லாக சின்ன சின்ன திட்டாக தெரியும், அவ்வளோதான். இந்த கோடு மாதிரி வரும் இந்த சாரீ மாடலில். அந்த கோடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே திட்டாக இருக்கும் ஒயிட்டு. சாரீ ஃபுல்லாக சாரியாக வேர் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். சின்ன சின்ன திட்டாக தெரியுது, அவ்வளோதான் அந்த சாரியில். மற்றபடி சாரீ சூப்பராக இருக்கும். சாரியோட பல்லு டிசைன். இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ ஒரு க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு திட்டாக க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். சாரீ மாடலே அப்படி தானா என்னன்னு தெரியல. பட் அந்தளவு தெரியாது உங்களுக்கு. மாடலே அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த லீஃப் மாடல் லைட்டாக ஒரு க்ரீன் ஷேடாக இருக்கிற மாதிரி இருக்குது சாரியில். ஒயிட் மிஸ் பிரிண்ட் அது மாதிரி இல்லை. சாரியில் அந்த க்ரீன் ஷேடாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாரியோட பல்லு டிசைன். இது ப்ளவுஸு. இந்த லைட்டாக அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஷேடோ இருக்குது. பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லீஃப் டிசைன் வரும். உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி கொடுத்த லீஃபு. இதில் என்னென்னா உங்களுக்கு பிளாக் கலர் டைலே தான் போட்டிருக்கும் மேலே. மற்றபடி சாரியில் எதுவும் இல்லை. உங்களுக்கு சாரிலே வந்து பார்த்திங்கன்னா கலர் டை போட்டிருக்கும். அதனால் இது அந்தளவு தெரிஞ்சுக்காது. மேலே இந்த பிளாக் கலர் டை போட்டிருக்கும். ஆனால் இது பிளாக் கலரே சாரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். நம்ம வேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்காது. ப்ளவுஸு பல்லு டிசைனில் வந்து லைட்டாக தெரியுது. இந்த பல்லு டிசைனில் அந்த பிளாக் டை தெரியும். சாரியில் உங்களுக்கு அந்த பிளாக் டை வருது. இது பிளாக் கலர் சாரினால அது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது, அவ்வளோதான். பல்லு ப்ளவுஸ். இது நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன். சாரி பிங்க் கலர் சூப்பராக இருக்கும். பட்டர்ஃப்ளை சாரி. இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் அந்த ஒயிட் கோடு இருக்குது. இந்த ஒயிட் கோடு இந்த சைடில் இதுதான் ப்ராப்ளம். ஒயிட் வித் பிளாக்ல மேங்கோ டிசைன். ப்ளவுஸு பல்லு டிசைன் டாசல்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு இடத்துல வந்து கரை இருக்கும். இந்த பிளாக் டை பட்டிருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல. அதுதான் அது மிடில் ஃப்ளீட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒவ்வொருத்தவங்க மெஷர்மெண்ட் மாறும். இந்த இடத்துல ஒரு பிளாக் டை இருக்குது, அவ்வளோதான். அந்த சாரியில் இதான் மிஸ் பிரிண்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரியில் லைட்டாக அந்த சாரியோட பார்டரோட கலர் சாயம் பட்டிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரியாது. சாரி லைட்டாக தான் தெரியும். அந்த நிறையா இருக்கிறது வந்து ப்ளவுஸ் பக்கத்தில் வரும். இது வந்து பல்லு டிசைன். ஒரு ப்ளைன் சாரி. ஒரு காதி காட்டன் மாதிரி நல்லாயிருக்கும் சாரி. இதில் ஒரு 6 நம்பர் எழுதியிருக்கு. இந்த சாஃப்ட் சாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ப்ளவுஸு. ப்ளவுஸ் ரன்னிங்லேயே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி வரும் டிசைன். இந்த சாரியில் வந்து இது மாதிரி சாயம் பட்டிருக்கும் லைட்டாக. நார்மல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரஃப் யூஸ்க்கு தாராளமாக. இது வந்து சாரியோட சாயம் தான் பட்டிருக்கு. நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. சாரியாக வேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது.
அந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாயம் பட்டு சாரியோட சாயம். நெக்ஸ்ட்டு ஒரு சாஃப்ட் சாரீ. இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒயிட் இருக்கும். இந்த இடத்துல சாரீ வந்து நம்ம போகிறது எல்லாம் மிஸ் பிரிண்ட் தான். இந்த சாஃப்ட் சாரீ என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டல் கலராக தெரிகிற மாதிரி இருக்கும் எல்லா மாடலுமே. ஏன்னா அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம போடும்போது டஸ்ட்டெல்லாம் இழுத்துக்கும். இந்த மாடல் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பல்லு ப்ளவுஸ் இருக்குது. சாரியில் அதுமாரி ஒரு 2-3 இடத்துல ஒரு ஒயிட் கோடு மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு சாரீ. இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்க கோடு மாதிரி தெரியுது. அதான் சாரியோட சாயம் வந்து லைட்டாக கோடு மாதிரி விழுந்திருக்கும். பல்லு டிசைன். இது சாஃப்ட் சாரீ தான். ப்ளவுஸு இந்த கோடு மாதிரி உங்களுக்கு வருது, லைட்டாக அப்படியே லைனாக தெரியுது. மற்றபடி சாரியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சாரீ சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு சாஃப்ட் சாரீ. இந்த கோடு மாதிரி தெரியும். நல்லாவே பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ்லாம் இல்லை. சாரீ பிரிண்ட்டு சரியாக இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி இருந்தது. சாரீ ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷன் வித் க்ரீனு. இது வந்து ப்ளவுஸு, பல்லு டிசைன், சாரீ மாடல். இதில் என்னென்னா ஒரு சாரியில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சாயம் பட்டுரும். அதுமாரி சாரியில் உங்களுக்கு இந்த சாயம் வந்து அதுதான் இந்த சாரியில் ப்ராப்ளம். இப்போ நம்ம போட்ட எல்லா சாரியுமே இது சின்ன சின்ன சாயம் பட்டிருக்கு. இது மாதிரி உள்ள சாரீ தான் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வருது. எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கிங்க. ஜிபே, ஃபோன்பே, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான். சிஓடி ஆப்ஷன் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.